பிரியமானவர்களே, இப்போ தீபாவளி முடிஞ்சது. அதில் பார்த்தா வானத்தை பிளக்கிற அளவுக்கு சத்தம் கேட்டது. அதாவது நம்மளால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு சத்தம் கேட்டது. அணுகுண்டு வெடிக்கும்போது இல்லையா, அவங்க பிள்ளைங்க அதை விட அதிகமாக அவங்க போடுற சத்தம், அந்த வெடி வெடிக்கிற சத்தம், இதெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது இல்லையா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த சத்தம் கேட்க வேண்டும்? நம் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள சத்தம் அல்ல. டிவியில் வர்ற சத்தம், நியூஸில் வர்ற சத்தம், இதெல்லாம் வரட்டும் இல்லையா, இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்க வேண்டும். கேட்கிறோமா? எலியா கூட ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே போய் இருன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணான்? உயிருக்கு பயந்துக்கிட்டு ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஆண்டவர் பேச வர்றாரு, அவன் பயப்படுறான். ஆண்டவர் என்ன பேசுகிறார்? முதல்ல அப்படியே பெரிய பூமியே அதிர்றது மாதிரி இருக்குது. ஆனால் அவர் பேசலை, அவர் வரல. அப்புறம் பெரிய காற்றடிக்குது. உடனே நினைக்கிறான் ஆண்டவர் பேசுவார்னு பயந்துக்கிட்டே எப்படி பார்க்குறான். ஆண்டவர் வர்றாரே, அவர் சத்தம் எப்படி இருக்குமோ, பயப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தா மெல்லிய காற்று. அந்த காற்றின் மூலமாய் தேவன் எலியாவே என்று கூப்பிட்டு அவனோடு பேசுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்யும், வனாந்தரத்தை அதிர பண்ணும். பொங்குமா போல நெருப்பு உள்ள இருக்கிற பூமிக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி வெளியே வரும். காற்றும் கடலும் கொந்தளிக்கும், மலைகள் கூட நொறுங்கி போகும். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய சத்தமானது நம் வாழ்க்கையில் எப்படியாக கேட்கிறது? எலியாவுக்கு கேட்டது போல மெல்லிய சத்தத்தில் கேட்கிறதா? பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணும் போதும், நாம் ஒவ்வொரு நாள் வேதம் வாசிக்கும் போதும், ஒவ்வொரு நாள் நம் ஆலயத்துக்கு போகும்போதும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்பவர்களாய் நாம் சென்றால் நிச்சயம் நம்ம காதில் கேட்கும். அவர் பேசுகிற தெய்வம், அவர் ஊமை இல்லை, பேசுவார். அவர் பேசுனா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இது நிச்சயம். உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா? நிறையா பேர்கிட்ட பேசியிருப்பார். ஒரு காரியத்தில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்டால் அவர் பதில் சொல்வார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சும்மா இருக்க நேரம் கூட அவர் உங்களோட பேசுவார். அதாவது நீங்கள் வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் பேசுவார். அவர் பேசுகின்ற தெய்வம். அவர் சத்தம் கேட்கணும். இது வரைக்கும் கேட்கலைன்னா ஜெபம் பண்ணுங்க. சத்தம் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே பைபிள் வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பேசுனாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.